மகர ராசிக்காரங்க இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட அனுபவங்கள், நீங்கள் பட்ட படிப்புகள், நீங்கள் கற்றுக்கிட்ட செயல்பாடுகள் அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறையா இருக்கும். கூட இருக்கவங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்தவங்க, உங்கள் உடன் பிறந்தவங்க, நீங்கள் கட்டிக்கிட்டவங்க, உங்களை பெற்றவங்க, யாருமே உங்களை விட்டு வைக்கலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தத்தை கிரக ரீதியாக சனி பகவான் கொடுத்தார். இளைய சகோதர சகோதரிகள் விஷயங்களை ரொம்ப ஏமாற்றம். தான் கூட வேலை பார்த்தவனே சின்ன பையன் கூட என்னை ஏமாற்றிட்டான், நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். நவம்பர் எண்டு வரையுமே திருவோண நட்சத்திரக்காரங்க நம்பி ஏமாந்தது தான் அதிகம். இப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்க எப்படின்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% பாதிப்பு அடைஞ்சால் 40% ரிட்டர்ன் கொடுப்பீங்க. ஆனால் அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. உனக்கு ரிசல்ட்டாக கொடுக்கண்டா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கொடுக்க முடியாது. ஆனால் வச்சு செய்ய நினச்சி ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி 100% வச்சு செய்கிறது யாருமே கிடையாது. தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கைகள் இருந்தால், தவறான செயற்கை உள்ள நபர்களுடன் உங்களுக்கு பழக்க வழக்கம் மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்து விட்டால் விட்டு வெளியேறிவிடுங்கள். இல்லை என்றால் கிரகம் உங்களையும் சேர்த்து லாக் பண்ணிவிடும். மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஏற்கனவே 7.5 வருடம் வச்சு செஞ்சார் சனி பகவான். வச்சு செஞ்சார். மகர ராசிக்காரங்க இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட அனுபவங்கள், நீங்கள் பட்ட படிப்புகள், நீங்கள் கற்றுக்கிட்ட செயல்பாடுகள் அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறையா இருக்கும். கூட இருக்கவங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்தவங்க, உங்கள் உடன் பிறந்தவங்க, நீங்கள் கட்டிக்கிட்டவங்க, உங்களை பெற்றவங்க, யாருமே உங்களை விட்டு வைக்கலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தத்தை கிரக ரீதியாக சனி பகவான் கொடுத்தார். ராகு பகவானும் கூட சேர்ந்து உங்களுக்கு அற்புதமாக 1.5 வருஷம் செஞ்சார். ஸோ முயற்சிகள் எடுத்து போராடி முயற்சி எடுப்பதே விட்டுட்டேன்பா. எதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு? முயற்சி எடுத்தாலும் அடிப்பாங்க, முயற்சி எடுத்தாலும் ஏமாற்றம் உண்டு, நம்பினாலும் ஏமாற்றம் உண்டு. எதுக்கு நான் ஏன் போராடணும் அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வைத்து கொண்டு பயணித்து கொண்டிருந்த அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு 2025 சனி பயிற்சியிலிருந்து ஒரு மாற்றம், குரு பயிற்சியிலிருந்து அடுத்த கட்ட படி, ராகு கேது பயிற்சியிலிருந்து உயரமான படி, நல்ல ஒரு ஏற்றமான படி. உயரமான படினா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு படியை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது. அப்படி என்னப்பா கொடுக்குது? அப்படி என்ன கொடுக்குது சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். தற்போது உங்கள் ராசியை நோக்கி 2ஆம் இடத்துக்கு வர்றார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசியை நோக்கி 8ஆம் இடத்தில் பயணிக்கார். 9லேருந்து 8க்கு போகிறார். ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் நம்மளை எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுதுன்னா, அப்பா வழி உறவுலையும் ஆபத்தை சந்திச்சிட்டோம். அப்பா வழி உறவுனா என்னங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் விஷயங்களை ரொம்ப ஏமாற்றம். தான் கூட வேலை பார்த்தவனே சின்ன பையன் கூட என்னை ஏமாற்றிட்டான், நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 2023 நவம்பர்லேருந்து நம்மளுடைய மகர ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுமே தன்னுடைய தாக்கத்தை உணவுபூர்வமாக உணர்றீங்க. ஒரு 2024 நவம்பர் 2024 ஏப்ரல் மாதத்துலேருந்து நவம்பர் எண்டு வரையுமே திருவோண நட்சத்திரக்காரங்க நம்பி ஏமாந்தது தான் அதிகம். ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்க. தொழிலையும் சரி, உறவுகள்லையும் சரி, ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அதாவது 3 நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரக்காரங்களை மட்டும் ஈஸியாக அவங்களால கேட்ச் பண்ண முடியும்னு மற்ற ராசிக்காரங்களுக்கு தெரியும். அவிட்ட நட்சத்திரம் எப்படின்னா, ஓகே நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை ஏமாற்றிட்டாங்க தெரிஞ்சால் கொஞ்சமாச்சும் பதிலடி கொடுத்துருவீங்க. ஒரு என்னதுன்னா ஒரு 60% உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு 20% அவங்கள வச்சு செஞ்சுருவீங்க.
என்னை ஏமாத்தினேல உனக்கு பதிலடி கொடுத்துருவேண்டா அப்படின்னு கொடுத்துருவீங்க. அப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்க எப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% பாதிப்பு அடைஞ்சால் 40% ரிட்டர்ன் கொடுப்பீங்க. ஆனால் அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொடுக்கன்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. உனக்கு ரிசல்ட்டாக கொடுக்கண்டா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கொடுக்க முடியாது. ஆனால் வச்சு செய்ய நினச்சி ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி 100% வச்சு செய்கிறது யாருமே கிடையாது. அவ்வளோ தூரம் செஞ்சுருவீங்க உங்கள் தசாபுத்தி வலிமையாக இருந்தால். இதுதான் உண்மை. யார்கிட்டனாலும் வச்சுக்கலாம், திருவோண நட்சத்திரக்காரங்கிட்ட வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த வேதனையும் வலியும் வச்சு 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 எப்படா இவங்களை திரும்ப பதிலடி கொடுப்போங்கிறத வச்சுக்கிட்டே சிரிச்ச முகமாக செயல்படுவீங்க, ஆனால் வச்சு செஞ்சுருவீங்க. இது இயல்பான கேரக்டர். ஸோ இப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த 2024 ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரையும் திருவோண நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. டிசம்பர்லேருந்து உத்திராட நட்சத்திரக்காரங்க இப்போ வரையும் மே மாதம் வரையும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவ்வளோ பாதிப்புகள், இவ்வளோ போராட்டங்கள் நட்சத்திர ரீதியாகவும் இருந்துச்சு, ராசியின் அடிப்படையிலும் பொதுவாகவே இருந்துச்சு. ஸோ இதிலிருந்தெல்லாம் மாற்றம் கிடைக்க போகுது. என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய அங்கீகாரம் இனிமே மதிப்பளிக்கப்படும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதை இனிமேல் கிடைக்கும். நீங்கள் உள்ளூரில் மதிப்பு வாங்கிறதை விட வெளி மாநிலங்கள், வெளியூர்கள், வெளிநாடுகளில் உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்ட முடியும். அப்போ ஊர் விட்டு ஊர் போகணும், சரியா? அல்லது நாடு விட்டு நாடு போகணும், அல்லது தெரு விட்டாச்சு தெரு போகணும், வேறு தெருவிலையாக போய் பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ இந்த அமைப்பு உண்டு. வெளிநபர்கள், அதாவது நான் போக முடியாதுப்பா, நான் வந்து வெளியூரில் போய் இருக்க முடியாது, இல்லை வேறு தெருவில் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னா கட்டாயமாக வெளிநபர்கள் வந்து உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது லாபம் கிடைக்கும். ஏதாவது ஒன்று இடமிட்டு இடம் மாறுதல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. கலைத்துறையில் சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான துறைகளிலுமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடமா போய் பார்த்துருப்பீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் பார்த்துருப்பீங்க. கூப்பிட்றேன் சொல்கிறேன்னு சொன்னவங்க உங்கள் அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்பாங்க. நீங்கள் பேசலாமா, நம்ம யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பேசலாமா, நம்ம டிவி சேனல் வந்து நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரசனை இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சில கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இனிமேல் நீங்கள் செயல்படுத்துவீங்க. நேராக போய்கிட்டே இருப்பீங்க, வீட்டுக்கு போவீங்க, ஆனால் வீட்டுக்கு போக வேறு ஏதாவது பாதை நோக்கி பயணிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழப்பங்கள் மூலமாக உங்களுக்கு கடந்த காலம் நடந்திருக்கும். இனிமேல் எங்கே போகணுன்னு ஒரு இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இலக்கை அடையும் வரையும் உங்களுக்கு குழப்பமோ கவலையோ கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் அப்பாவளி உறவுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள், அப்பா சொந்த பந்தங்க எங்கிட்ட பேசுறதே கிடையாதுங்க, எங்கள் அப்பா உறவு இருக்கான்னு கூட தெரியாது எனக்கு. எங்கள் சித்தப்பா பார்த்ததில்ல, பெரியப்பாவை இப்போ 2.5 வருஷமாக பார்க்கல. எங்கள் அத்தை என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க, எங்கள் அத்தை என்னை மதிக்கவே இல்லை, இப்போ என்னை கேர் கூட பண்ண மாட்டேங்க சொல்லி யாரெல்லாம் மகர ராசியில் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ இனிமேல் அந்த கவலை கிடையாது. உங்களுடைய அப்பாவளி உறவுகள் இனிமேல் உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இப்போ இது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி தந்தை வழி உறவு நல்ல பலமாக உள்ள நபர்கள் அதிகமாக கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த 2 பாண்டிங்கும் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஸ்மட்டம். அந்த பேஸ்மட்டம் நமக்கு நல்லா இருந்தால் பில்டிங் எப்படி கட்டலாம், ஒய்யாரமாக கட்ட முடியும். இந்த பேஸ்மட்டத்திலே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் அப்படியே கஷ்டப்பட்டு தான் படியேறும். கஷ்டப்பட்டு படியேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ அப்படி தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த பில்டிங் நல்ல பேஸ்மட்டம் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்? இவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கி, இவ்வளோ மாற்றம் கிடைக்கி, இவ்வளோ உறவு ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, நான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பேங்கிறத ராகு பயிற்சி மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னா, முடிஞ்ச அளவு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
உங்களுடைய உணவு பழக்க வழக்க விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதுங்கிற விஷயங்களை கவனமாக இருக்கணும். பணம் பட்டுவாடா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். சிட்பண்ட்ஸ் நடத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசியில் யாரெல்லாம் சிட்பண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடத்துகிறீங்களோ, அதே போல் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ, அவங்களாம் வந்து பணத்தை பரிமாற்றம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பரிமாற்றம் பண்ணணும். ஏன்னா உங்கள்கிட்ட வாங்கினது 1 லட்சமாக இருக்கும், ஆனால் அவங்க இல்லை நான் 85 தான் வாங்கினேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதுபோல் செக் போட்டு கையெழுத்து போட்டு தரீங்கன்னா செக் ஃபுல்லப் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு தரணும். ஃபுல்லப் பண்ணாமல் எந்த செக்குமே போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த செக் மூலமாக உங்களுக்கு செக் வைக்கிறது எப்போனா 2026 உங்களுக்கு கண்டிப்பாக வச்சுருவாங்க. 2026 எண்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்த செக்குக்கு உங்கள் செக்கு வைக்க ரெடியாக இருப்பாங்க உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி. பாசமாக பேசி வாங்கிட்டு போனவங்க கூட உங்களுக்கு அகைனாக நிற்பான். அப்போ நீங்கள் முடிஞ்சளவு செக் கொடுக்கும்போது ஃபுல்லப் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அதை லெட்டர்ஸ்லேயும் ஃபுல்லப் பண்ணி அதுபோல் நம்பர்ஸ்லேயும் ஃபுல்லப் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவசரப்பட்டு கொடுக்கக்கூடாது. யாராவது உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் உடனே ஓடோடி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. போதும், நீங்கள் செஞ்சு உதவி செஞ்சு அடிபட்டு மிதிப்பட்டு உங்களை மிதிச்சுட்டு அவங்க ஏறி போனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போதும். சரியா? நீங்கள் உங்கள் வேலை உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களை மீது உண்மையான அன்பு வைத்தவர்களுக்காக செய்த செயல்பாடுக்கு மட்டுமே செயல்படுங்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக செயல்படுங்கள். எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்காக செயல்படாதீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கைகள் இருந்தால், தவறான செயற்கை உள்ள நபர்களுடன் உங்களுக்கு பழக்க வழக்கம் மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்து விட்டால் விட்டு வெளியேறி விடுங்கள். இல்லை என்றால் கிரகம் உங்களையும் சேர்த்து லாக் பண்ணிவிடும். ஏன்னா நல்ல விஷயங்கள், நல்ல அற்புதமான ஒரு பேரு மதிப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அதை சார்ந்த நபர்களுடன் சேர்ந்து தான் பயணிக்கணும். நாம் போய் ஒரு சாதாரண ஒரு நபர் கூட போய் பயணித்தோம்னா நமக்கு அங்கீகாரம் இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுடைய அங்கீகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. பயன்படுத்துகிற விதத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மகர ராசி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய செயல்பாடாக ராகு கேது பயிற்சி கொடுக்கும். இந்த ராகு கேது பயிற்சி அப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற பத்திரகாளியம்மன் கோவிலை போய் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு ராகால வேளையிலும் நீங்கள் உறுதியாக பத்திரகாளியம்மனை நாடி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் அந்த தாயின் அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். 2025 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள். இந்த 2 பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் 2வது திருமணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு 8ல் கேது. 2ல் கேது 8ல் ராகுனா அது காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். 2ல் ராகு 8ல் கேதுனா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செல்வ வளங்களை தருகிறார், பெருஞ்சத்தை தருகிறார், பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் தருகிறார் இந்த ராகு பகவான். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீர்னு பணவரவு, இதெல்லாத்தையும் இந்த ராகு பகவான் உண்டாக்கி தருகிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே ராகு பகவான் வரும் பொழுது பெரும் சொத்தை தருகிறார். அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது பணவரவை இன்னும் அதிகம் செய்கிறார், பணம் விருத்தி ஆகுது. 2ல் ராகு வரும் பொழுது வாரா கடன்கள் எல்லாம் வருகிறது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம நல்லா தான் சம்பாதிக்கிறோம். நம்மளை மாதிரி சம்பாதிக்க இன்னொருத்தன் பிறந்து வரணும், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாதிச்ச காசெல்லாம் ஒரு குதிர்ந்து வரும்போது, ஒரு போனஸாக வரும்போது, ஒரு ஓவர் டைம் ஆக வரும்போது, ஒரு அரியராக வரும்போது, பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட வரும்போது கரெக்டாக மேலேருந்து மாடியிலேருந்து ஒருத்தன் குதிச்சு அந்த காசை பிடிக்கிட்டு போயிடுறான். ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்துடுது, லேண்டு வாங்கலாங்கிறாங்க, வீடு வாங்கலாங்கிறாங்க, ஜுவல்ஸ் வாங்கலாங்கிறாங்க, ப்ரமோஷனுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. மொத்தத்தில் தப்பான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஆசைப்பட்டு நம்ம தவறு செய்கிறோம்.
ஸ்லோ அண்ட் ஸ்டெடிங்கிறதே நம்ம லைஃப்பில் இல்லாமல் போச்சு. நம்ம பிஸ்னஸில் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்ஸ்டாக்கு செலவு பண்ணுறீங்க, திடீர்னு பார்த்தா பிராண்டிங் பண்ணுறேன் பேர் வழியில் நீங்கள் பண்ணாத கூத்து கிடையாது. ஒன்றும் காலையே ஊனலை. அதுக்குள்ளே இந்த 2ஆம் இடத்து ராகு என்ன தருகிறார்? பெரும் தனப்பிராப்தியை பல விதங்களில் உண்டாக்குகிறார். ஆனால் அதெல்லாம் உழைப்பு அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து வருது. என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிஸ்னஸ் மேன் நான் பார்த்துருக்கேன். அவ்வகையில் நான் சொல்கிற உங்களுக்கு ஒரு பாடம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஒரு கான்டாக்ட்ஸ் அண்ட் லிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுமே தவிர எந்த ஒரு பிஸ்னஸையும் எந்த ஒரு பணமும் டெவலப்பே பண்ணாது. கான்டாக்ட்ஸ் அண்ட் லிங்க்ஸ் தான் டெவலப் பண்ணும். இன்னார்கிட்ட சொல்லி இன்னார்கிட்ட சொல்லி இன்னார் அப்படியே நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த குட் கான்டாக்ட்ஸ் என்பது எப்பொழுது வரும் என்றால் 2ஆம் இடத்து ராகு தருகிறார் குட் கான்டாக்ட்ஸ். உங்களுக்கு தெரியாது குட் கான்டாக்ட்ஸோட பவர் என்னன்னு. குட் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே நீங்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்து. நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஃபேஸ்புக்கில் 5000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் பெருமை கிடையாது. உண்மையிலேயே உங்களுக்கு நீங்கள் கீழே விழுந்தால் தூக்கி விடுறதுக்கு ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலேயே குட் கான்டாக்ட். அந்த குட் கான்டாக்ட் எத்தனை சம்பாதிச்சிங்க? 2ஆம் இடத்து ராகு அந்த குட் கான்டாக்டை தரார். பிஸ்னஸில் எல்லாரையும் நம்ப முடியாது சார். நான் ஒருத்தரை நம்பி தரேன், என்னமோ ஒன்று உங்களை நம்பி கொடுத்துட்டேன் பார்த்துங்க என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு வேணும். ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸில் அப்படி ஒரு ஆளே கிடையாது. உங்கள்கிட்ட 1 லட்சம் வாங்குற வரைக்கும் நல்லவங்க வாங்கிட்டு ஓடி போயிடுறான். வாங்குற வரைக்கும் தான் நீங்கள் டார்கெட்டு, வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆள் கிடையாது. ஸோ 2ஆம் இடத்து ராகு கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ் தருகிறார். ஒரு தெளிவான பார்ட்னர் என்பதை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் அவரும் சேர்ந்து செயல்பட போகிறீங்க. காசு பணம் வழக்கெல்லாம் நீங்களும் பேசிக்க மாட்டீங்க, அவரும் பேசிக்க மாட்டார். ரொம்ப ஜென்டிலான ஒரு உறவு. 8ஆம் இடத்து கேது என்ன தருகிறார்? 8ஆம் இடத்து கேது ஆயுள் பாவம். ஆயுள் பாவத்திலே கேது பகவான் வருகிறார். ஆயுளை விருத்தி பண்ணுறார். ஆயுள், மாங்கல்ய பலம், அசையா சொத்துக்கள் இதெல்லாம் பண்ணுறார். மகர ராசிக்காரர்கள் யாராவது சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வச்சுருந்து அதை பிளட்ஜ் பண்ணிங்கன்னா மறந்துடுங்க, அந்த சொத்து கிடைக்காது. ஏதாவது நீங்கள் அசையா சொத்து வச்சுருந்து நீங்கள் அதை பிளட்ஜ் பண்ணிட்டீங்க, வீடு டாக்குமெண்ட் வச்சேன், லேண்டு டாக்குமெண்ட் வச்சேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. பண்ணால் அதை மூட்ட முடியாது, அது முழிப்பிடும். 2ஆம் இடத்து ராகு உங்களுக்கு தன வரவுகள், தனப்பிராப்தி, டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துவார். படிப்பை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார். தனத்தை தரக்கூடிய அதே ராகு ஸ்தான பலன். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல. ஸ்தான பலன் வேறு, பார்வை பலன் வேறு. ஒரு கிரகம் பார்ப்பதனால் வரக்கூடிய யோகங்கள் என்பது வேறு, ஒரு கிரகம் உட்கார்றதுனால் வரக்கூடிய ஸ்தான பலன் என்பது வேறு. ராகு 2ஆம் இடத்தில் அமரும் பொழுது அந்த 2ங்கிறது குடும்பஸ்தானம், 2ங்கிறது தனஸ்தானம். அந்த இடத்துல ராகு வரும் பொழுது பணத்தை தருகிறார் என்று தான் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர குடும்பத்திற்குள் பாம்பு வந்து விட்டது என்று தான் பொருள். பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. உங்கள் மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறீங்க, சார் இந்த வேலை நமக்கு வேணாம் சார், எப்படி நமக்கு இந்த வேலை வேணாம் சார் அப்படிங்கிறீங்க. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? உங்களுக்கு இந்த வேலை வேணாம் போல இருக்குன்னு உங்களை வேலை விட்டு அனுப்பிடுறாரு. டே லூத்து பிள்ளை, நமக்கு இந்த வேலை வேணான்னா நம்ம கம்பெனிக்கு இந்த வேலை வேணான்னு அர்த்தம். சொல்ல வரதை தெளிவாக சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு இந்த வேலை வேணான்னு அவர் புரிஞ்சுப்பார். ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது ஜாக்கிரதையாக எடுத்து சொல்லுங்கள். மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை ராகு கேதுக்களால் பெறப்போகிறீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், பணத்தை கொண்டு போய் லாஸ் பண்ணாதீங்க. மகர ராசி என்பர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறாரு. 8ஆம் இடத்துல கேது பகவான். 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்ப, வாக்கு ஸ்தானம். மகர ராசி என்பர்கள் வாயவே திறக்கிறது இல்ல மேடம். வாயை திறந்தாலே பிரச்சனை தான் வருது. இதுல வேற நீங்க ராசிக்கு ராசி, ஒவ்வொரு பயிற்சிக்கு பயிற்சி வாயில நிதானமான ஒரு வார்த்தைகள் வரணும், நிதானமான வார்த்தைகள் வரணும்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்றோம். நாங்க வாயவே திறக்கிறது இல்ல, ஆனாலும் பிரச்சனைகள் எங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள், கிரகங்களினுடைய கோச்சார நிலவரங்கள், உங்களுடைய தசா புத்திகள், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து சில கெடுபலன்களை கடந்த காலத்துல கொடுத்துட்டு இருக்குது. இந்த காலத்துல இன்னமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலநிலை. ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் முடிந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகு பகவான் இறங்கி இருக்கிறாரு. எப்படி நம்ம கும்கி படத்துல கொம்பன் இறங்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த கொம்பன் இறங்கி இருக்கிறாரு. ராகுன்ற கொம்பன் இறங்கி இருக்கிறாரு. இந்த சர்ப்ப கிரகங்கள் நம்ம எந்த கிரகத்துக்கு நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுன்ற கிரகத்துக்கு தான் ரொம்ப பயப்படணும். கேது பாத்தீங்கன்னா நம்மளே பிழிஞ்சு எடுத்துருவார்.
நம்மளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாரு. நம்ம கிட்ட இருந்து எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஞான நிலையே கொடுத்துருவார் அந்த கேது பகவான். கேதுன்றது ஞானகாரகன். நம்ம ராகு பகவான், நம்ம கொம்பன் பாத்தீங்கன்னா அந்த அளவுல வந்த ஒரே அடிதான். அந்த அடியில இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு இந்த ராகு பகவான் சில வேலைகளை அபரிமிதமாக செய்வார். எந்த இடத்துல அவர் நம்மளை ரொம்ப மேல தூக்குவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எளிமையான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பணம்னு எந்த அளவுக்கு நம்ம ஓடுறோமோ அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் நம்மள பின்னாடி தள்ளிக்கிட்டே இருப்பார். அந்த அளவிற்கு இந்த ராகு பகவான் அவருடைய கர்ம வேலைகளை அதிகப்படியாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். பணம் ஓடும் போது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த பணத்துக்கு பின்னாடி பெரிய வெடிகுண்டே வச்சிருப்பார் ராகு பகவான். எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பெரிய ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி பெரிய ஒரு ஆப்பு வச்சிட்டு இருப்பாரு இந்த ராகு பகவான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எதிர்மறையாக சொல்லும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அதுல எதிர்மறையாக சொல்லும் போது சில பேருக்கு மன வருத்தங்கள் அதிகப்படியா வரும். அதுக்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கத்துவாங்க, என்ன மேடம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுவே இல்லையா, இப்படி எதிர்மறையா சொல்றீங்களே, நாங்களே சொத்து நூடுல்ஸா போயிட்டு இருக்கிறோம்னு. எங்களுடைய வேலை உங்களை பிரச்சனையிலிருந்து காக்கக்கூடிய வேலை தான். அதனாலதான் நாங்க என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன மாதிரியா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத சொல்றோம். அதனால எதிர்மறையாக இருக்கும் போது கண்டிப்பா அதை சொல்லிதான் ஆகணும். உங்களுடைய மன ஆறுதலுக்காக 2ஆம் இடத்துல ராகு பகவான் வருகிறாரு. உங்களுக்கு சூப்பரா இருப்பீங்க, குடும்பத்தோட சேர்ந்து இருப்பீங்க. உங்களுடைய பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நாணயமா இருக்கும். இப்படிலாம் சொன்னோம்னா அது ஜோதிடமே கிடையாது, அது தவறான ஒரு ஜோதிடம். அதனால இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாக்கு தவறக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடத்துல ஒண்ணு பேசுவீங்க, இன்னொரு இடத்துல இன்னொன்னு பேசுவீங்க. அந்த மாதிரியாக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. யாரு உங்க மேல நம்பிக்கையோட இருக்கிறாங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து கொஞ்சம் வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கால சூழ்நிலை நீங்க அந்த மாதிரியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதனால மற்றவர்களுக்காக நீங்க இது பண்ணும்போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே கடந்த காலத்துல உங்களுக்கு 1.5 வருடத்துல ஏதாவது குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன்னா சனி பகவான் இருந்துட்டு போயிருக்கிறாரு இல்லையா, அவர் இருக்கும் போதும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ன்றது இருந்திருக்கும். அது ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்திருக்காது, விவாகரத்து வரைக்கும் போயிருந்திருக்காது. ஆனா ராகு பகவான் நீ பெயர்ச்சி ஆகி வரும்போது கண்டிப்பாக அது விவாகரத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனா இந்த தசாபுத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தசாபுத்தின்றது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வீட்டு வாசல்ல ஒரு நிலவாசல் இருக்கோ, நிலவாசல் மாதிரி தான், மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி தான். மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தீய சக்தி ஒண்ணும் உள்ள வராது. மெயின் என்ட்ரன்ஸே தீய சக்தியாக இருக்கும் போது அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாத்தையும் இழந்துதான் நீங்க மீண்டு தருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உடல் நலன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மகர ராசி என்பர்கள் 7.5 சனியிலேயே அதிகப்படியான விபத்துக்களை சந்தித்தவர்களும் நீங்க மகர ராசி என்பர்கள் தான். இப்போ 8ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆபரேஷன் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடன்னால அவமானப்படுறது, இது நாள் வரைக்கும் வாங்கிய கடன் நீங்களே மனசுல போட்டு உறுத்திட்டு இருப்பீங்க, இப்போ சமுதாயத்துக்கே தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய கடன்னால அதிகப்படியாக உங்களை அவமானப்படுத்தி பேசுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு நல்ல வாழ்க்கையே வராதா, எப்பந்தான் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை எப்போ வரும், சனி பெயர்ச்சி ஆன உடனே நீங்க இடமாற்றம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு டெவலப்மெண்ட், ஒரு வளர்ச்சியை தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது யாரெல்லாம் மாறாம இருக்கிறீங்களோ, வேலை மாற்றமோ இடமாற்றமோ யாரெல்லாம் மாறாம இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே 100% பிரச்சனையை
கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இந்த ராகு கேது பெயர்ச்சி. அதனால இடமாற்றம் செஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமா இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இதுல விருப்பப்படணும்ன்ற ஒரு இதுவே இல்லை, நெசசரியா அதாவது அத்தியாவசியமாக நீங்க இடமாற்றம் செஞ்சுக்க கூடிய ஒரு நேரம். நீங்க நான் இங்கே இருந்து நான் இங்கே வளர்ந்து இங்கே சாதனையை செய்யணும்னா கண்டிப்பா இந்த கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது. வெளியூருக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான வளர்ச்சி மாதிரி இந்த காலகட்டம் பெரு வளர்ச்சி கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வளர்ச்சின்றது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களை உள்ளூர் ஆட்கள் மதிக்கவே மாட்டாங்கங்க. உங்களை ஒரு ஈ எறும்புக்கு கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா வெளியூர் ஆட்கள் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் நீட்டி வரவேற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், வெளியூருக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, இடமாற்றம் பண்ணிக்கோங்க. சொந்த வீடு இருக்கு மேடம், சொந்த வீடை விட்டுட்டு எப்படி போக சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். இப்ப சொந்த வீடு தான் இப்ப எல்லாருக்குமே பிரச்சனை. அதனால சொந்த வீட்டை விட்டுட்டு நாங்க எங்களுக்காக பார்த்து கட்டின வீடு, எங்களுக்காக எங்களுடைய உசுரை கொடுத்து கட்டின வீடு, வாயை கட்டி வயிற்ற கட்டி சேமிச்சு நாங்க வச்சிருக்க வீடு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய டைலாக் எல்லாம் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த சொந்த வீடு தான் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குது. அது தெரியாம நீங்க அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு அது மிக அதிகப்படியான வளர்ச்சிகளை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள். அந்த சொந்த வீட்டுல இருந்து என்னைக்கு வெளியில வரீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள்ன்றது கண்டிப்பா இருக்கு. இப்போ அதை நீங்க செஞ்சிட்டீங்க, ராகு கேது பெயர்ச்சியில செஞ்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ன்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை மாற்றம் ஒரு அத்தியாவசியமானது, இடமாற்றம் ஒரு அத்தியாவசியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகள்ல இருந்து நீங்க இந்த காலகட்டத்துல தப்பிக்கவே முடியாது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ரொம்ப லெதாஜிக்கா இருந்திருப்பாங்க சில பேர்லாம். 7.5 சனியில கூட இந்த அளவுக்கு இவர்கள் ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு கெடுபிடியான ஒரு காலகட்டம். இந்த குடும்பத்தினால ஏதாவது சில பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப கவனமா செயல்படுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைங்க. படிக்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் ஒரு உரிய ஒரு வளர்ச்சியா தான் இருக்கும். அவர்களை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். வயதானவர்களா இருந்தீங்கன்னா அந்த உடனடி மருத்துவ உதவிகள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம்.